ஹீரோயின கூப்பிட்டு போயிட்டு அங்க ஒருத்தர் காய்கறி வெட்டிட்டு இருக்காரு. அந்த வேலைய காய்கறி வெட்டுங்கிற மாரி சொல்றாரு. நம்ம செஃப் நம்மளோட ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அந்த காய்கறிய கரெக்ட்டா தான் வெட்டிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம செஃப் வந்து அது இன்னும் ஃபாஸ்ட்டா வெட்டு, இன்னும் ஃபாஸ்ட்டா வெட்டுங்கிற மாரி பிரஷர் தராரு. அதுல நம்ம ஹீரோயின் ஃபாஸ்ட்டா வெட்டும்போது கைய வெட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செஃப் வந்து பயங்கரமா திட்டுறாரு. எல்லாத்துக்கு முன்னாடியும் அவமானப்படுத்துறாரு. "உன்னால எல்லா வேலையும் செய்ய முடியாது. சொல்ற வேலைய மட்டும் பாரு. எத வச்சு உனக்கு பிரிவிலேஜ் தரணும்னு சொல்ற?" அப்படிங்கிற மாரி பயங்கரமா திட்டி விட்டாரு. ஸோ நம்ம இந்த சீன்லேருந்தே புரிஞ்சுக்கலாம். நம்ம செஃப் பாலுக்கு வந்து நம்ம ஹீரோயின பார்த்து ஒரு இன்செக்யூரிட்டான ஒரு ஃபீல், ஒரு ஒரு பொறாமையானங்கிற ஃபீல் ங்கிற மாரி ஃபீலிங் அவருக்குள்ள இருக்கு. அது இந்த சீன்ல வெளிப்படுது தானா. அடுத்த சீன் நம்ம செஃப் பால் டீம் வந்து ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு சமைக்க போறாங்க. ஒரு டெர்ரஸ்ல நடக்கிற ஒரு பிரைவேட் பார்ட்டி. நல்லா ஜாலியா பொண்ணுங்க கூட ஒரு லக்ஸுரி பெர்சன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. அங்க நம்ம செஃப் பால் வந்து குக் பண்ணி கொண்டு போயிட்டு அவங்க முன்னாடி தராங்க. அவங்க அத ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வாங்கி சாப்பிட்டு எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. அந்த அந்த டைம்ல செஃப் பால் இருக்க ஒரு க்ரூ டீம்ல நானும் செஃப் பால் அந்த மாரி இடத்துக்கு வரதா என்னோட கனவு. அங்க போய் இருக்கணுங்கிற மாரி சொல்றாங்க. அப்ப அந்த அந்த செஃப் டீம்ல இருக்க அந்த சீனியர் பர்சன் என்ன சொல்றாருன்னா, அவங்க எல்லாமே செஃப் பால தான் அவங்க ஸ்டேட்டஸ்க்காக எல்லாம் கூப்பிடுறாங்க. நாம்பலாம் அவங்க நத்திங் டூ ஹிம். நம்பளோட ஓன் மெனு, ஓன் ஃபுட்ட நம்ம கிரியேட் பண்ண வரையும் நம்ம எப்பயுமே லைஃப் லாங் ஃபுல்லாவே நம்ம ஒரு இன்விசிபிளா தான் இருப்போங்கிற மாரி நம்ம அந்த சீனியர் செஃப் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அத நம்ம ஹீரோயினும் கேட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெஸ்டாரண்ட்ல எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இங்க செஞ்ச ஒரு லக்ஸூரியான ஃபுட்ட கொண்டு போய் அவங்க அப்பாட்ட குடுக்குறாங்க. அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு ஓகேவா இருக்குங்கிற மாரி சொல்றாரு. அதே டைம்ல அவங்க தம்பி வந்து இன்னொரு ஒரு ஜூஸ் மாரி, ஒரு சூப் மாரி ஐட்டத்த கடையில வாங்குன ஒரு $12ங்கிற ஒரு காஸ்ட்லியான ஐட்டத்துக்கு அவங்க அப்பாட்ட குடுக்குறாரு. அவங்க அப்பா சாப்பிட்டு பார்த்து ரொம்ப மோசமா இருக்கு. இந்த காலத்து ஜெனரேஷன புரிஞ்சுக்கவே முடியலங்கிற மாரி சொல்றாரு. அவங்க பொண்ணு என்ன சொல்றாங்க அப்டின்னா, "இது ரொம்ப ஸ்பெஷலானது. அதனால தான் இது லக்ஸூரியஸா காஸ்ட்லியா இருக்கு." அப்படிங்கிற மாரி அவங்க பொண்ணு சொல்றாங்க. அதுக்கு அவங்க அப்பா ஒரு ஒரு வார்த்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்டின்னா, "இது ஸ்பெஷலா இருக்கிறதுங்கிறனால லக்ஸூரியா இருக்கா? இது லக்ஸூரியஸா இருக்கிறதுனால, காஸ்ட்லியா இருக்கிறதுனால இத நீங்க ஸ்பெஷல்ன்னு சொல்றீங்களாங்கிற மாரி அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா யார் யாருக்கெல்லாம் கிரை பேபி நூடுல்ஸ் வேணுங்கிற மாரி கேட்கறாரு. அவங்க எல்லாரும் வேணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிரை பேபி நூடுல்ஸ் எடுத்துட்டு வராங்க. அதான் அந்த ஃபேமிலியோட ரொம்ப ஃபேவரட்டானது டிஷ் போல இருக்கு. கிரை பேபி நூடுல்ஸ்ங்கிறது. எல்லாருமே ரொம்ப விரும்பி ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுறாங்க. ஒன்ஸ் அது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே ஹீரோயினும் சேர்ந்துட்டு நெறைய ஃபுட் டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு பார்க்குறாங்க. மாத்தி மாத்தி சொல்லி தந்துக்கிறாரு. ஹீரோ நெறைய விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு சொல்லி தராங்க. அந்த மாரி டைம்ல ஒரு பீஃப் கட்டு நம்ம ஹீரோ காமிக்கிறாரு. நம்ம பீஃப் ஸ்லைஸ் அது நம்ம பால் கிச்சன்ல இந்த மாரி இது நம்ம பால் கிச்சன் கட் பண்ண மாரியே இருக்கு. பால் கட் பண்ண மாரியே இருக்குங்கிற மாரி நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, அங்க இருக்க கிச்சன்ல இருக்க அந்த பீஃப் அந்த இதான் கொண்டு வந்திருப்பாரு. ஸோ 2 பேரும் மாத்தி மாத்தி அ அ நெறைய டிஷ்லாம் சமைச்சு பார்த்து நெறைய விஷயம் கத்துக்கிறாங்க. நெறைய சிரிக்கிறாங்க. அப்படி ஒண்ணுக்குள்ள இருக்கும்போது அவங்க 2 பேத்துக்குள்ளார காதல் மலருது. சரி 2 பேரும் ஒண்ணு பண்ணா இருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செஃப் பால்